குழந்தைங்க டான்ட்ரம்ஸ் த்ரோ பண்றதே நைட்மேர் மாதிரி பக்கு பக்குன்னு தான் இருக்கும். இதுல இத்தனை வகை வேற இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியும். ஃபட்டிக் டான்ட்ரம்ஸ் குழந்தைங்களுக்கு அவங்களோட பாடி கோஆப்ரேட் பண்ணாத டைம்ஸ்ல வர்றதுதான். இப்போ வந்து பசிக்குது, மீல் டைம் தள்ளி போயிடுச்சு, இல்ல தூக்கம் பத்தல, இல்லைன்னா அவங்க வந்து லாங் டிராவல் முடிச்சுட்டு பாடி டயர்டா இருக்கிறச்சு வர்றதுதான். ஸோ குழந்தைங்களை வந்து வா சாப்பிடவா அப்படின்னு எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்வாங்க. சரி தூங்கலாமா, உனக்கு தூக்கம் வருதுன்னு நான் நினைக்கிறேன், டயர்டா இருக்க அப்படின்னா இல்ல தூங்கவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க. இமோஷனல் டான்ட்ரம்ஸ் குழந்தைங்க நம்ம கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதப்போ வர டான்ட்ரம்ஸ் தான் இது. ஸோ அவங்க மனசுல ஒண்ணு நினைச்சிருப்பாங்க, அதை நம்ம கிட்ட அவங்களுக்கு சொல்ல தெரியாது, நம்ம வேற ஏதோ ஒண்ணு அப்படின்னு புரிஞ்சுட்டு நம்ம ஒண்ணு பண்ண போய் அவங்களோட இமோஷன்ஸ் கிண்டில் ஆகி வெளியே வர்றது தான் இமோஷனல் டான்ட்ரம். மேனிப்புலேட்டிவ் டான்ட்ரம்ஸ் இது கொஞ்சம் பயங்கரமான டான்ட்ரம். குழந்தைங்க கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அட்டென்ஷன் சீக்கிங்காக இது பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஒரு வாட்டி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை திருப்பி நம்ம லிமிட்ஸை புஷ் பண்றதுக்காக பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் மார்க்கெட் கூட்டிட்டு போயிருப்போம், அங்க வந்து அடம் பிடிச்சி அழுது ஏதோ ஒன்று சரி போனா போட்டோம் அப்படின்னு நம்ம வாங்கி கொடுத்துருப்போம். திருப்பியும் அதே மாதிரி நம்ம அழுது அடம் பிடிச்சோம்னா நமக்கு ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம லிமிட்ஸை டெஸ்ட் பண்ணுவாங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள், இந்த வடிவேலு காமெடியில ஒரு குழந்தை வந்து வடிவேலு மிரட்டி கூட்டிட்டு போய் பலூனு டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கடைசியில ஒரு டைலாக் வேற சொல்லும், நாங்கெல்லாம் குழந்தைங்க, நாங்க சொன்னா கோர்ட் வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகும், ஜட்ஜே நம்புவாரு.